அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்த நிலையில் கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் ஒருவேளை பொண்ணு நைட்ல தனியாக ட்ராவல் பண்ணா ஏதாவது ஒரு நல்லவர் வந்து விஷயம் பண்ணுவாரா? இந்த இடத்துல ட்ரெயின்ல நைட் தூங்கிட்டு வரேன், ஒரு ஆள் பிரஸ் போட்டு இருக்காரு. நான் முடிச்சு பார்த்துட்டு அவர் பக்கத்துல நின்று பார்த்துட்டே இருக்கான். நானும் பார்த்துட்டு எனக்கு வழி வந்துச்சு. நான் எழுதுனா எனக்கு ஃபர்ஸ்ட் அருவருப்பா இருந்துச்சு, ஒரு மாதிரி கேவலமா இருந்துச்சு. என்ன அது அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து பாஸ்ட்ல எல்லாமே அப்படியே ஃபிளாஷ் ஆகுது, அப்படியே பயங்கரமா எடுத்து போயிடுச்சு. ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோ கோவம் நல்லா பண்ணிட்டு ஆஸ் அ மேனா ஐ ஃபீல் அஷேம்டுங்க. ஏன்னா நான் வந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நான் வந்து ஒரு மென் ரிலேட்டடாக தான் நான் வந்து அதிகமாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வந்து ஸ்ட்ராங் மென் எப்படி இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு ஹை வேல்யூ மென், இந்த மாதிரி நான் வந்து மென்னுக்காக நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போது நான் வந்து ஒரு மென்னாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் நம்ம வந்து இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தா கொல்கட்டா கேஸாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஒரத்தநாடு கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ் போயிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் வந்து மென்னாக தான் இருக்குது. ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் திங், அதாவது இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறவனை வந்து ஒரு மென்னுன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. அவனா ஒரு மென்னே கிடையாதுங்க அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஒரு மென்னுன்னா வந்து அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது அவனை சுற்றி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாலும், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஃபீமேலாக இருந்தாலுமே அந்த ஃபீமேலையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவன் தான் மென்னு அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ அந்த கொல்கட்டா கேஸு இல்லை வந்து ஒரத்தநாடு கேஸு இதை பற்றி நான் வந்து பேச போகிறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து நியூஸில் வந்துருச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி என்ன நடந்துச்சு எல்லாமே தெரியும். ஆனால் நியூஸில் வராத விஷயங்கள் இருக்குது. அதாவது நியூஸில் வரவே வராது, இந்த விஷயம்லாம் வந்து நியூஸில் வரவே வராது. அதாவது டெய்லி பொண்ணுங்க வந்து அவங்களோட லைஃப்பில் எதையாச்சும் ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம், தப்பான ஒரு இது அசால்ட்டு, இந்த மாதிரி விஷயத்த டெய்லி பொண்ணுங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது யாரும் வந்து நியூஸில் சொல்ல போகிறது கிடையாது. நான் அந்த பொண்ணுங்க வந்து மற்றவங்ககிட்ட சொல்லக்கூட முடியாது. அவங்களால வந்து மற்றவங்ககிட்ட ஓப்பனாக இதெல்லாம் சொல்லக்கூட முடியாது. அவங்க வந்து அதை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி டெய்லி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது யாரு காரணம்னு பார்த்தா மென்னாக தான் இருக்காங்க. என்கிட்டயே என்னோட ஃபீமேல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி பஸ்ஸில், இந்த மாதிரி ட்ரெயினில் ஏதோ ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது யாரோ ஒருத்தர் தப்பாக மெசேஜ் பண்ணுறது டெய்லி, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து டெய்லியுமே ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காரணம், இதுக்கெல்லாம் ஏன்டா, ஏன் இப்படி வந்து மென் இருக்காங்க, ஏன் இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா எதனாலனே வந்து ஆக்சுவலி வந்து நிறைய பேரால் ஓப்பனாக சொல்லவும் முடியாது. நிறைய பேர் வந்து எதுக்குன்னு காரணம் எனக்குமே கிளியராக தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம், எல்லாருமே இந்த வந்து பான் அடிக்ஷன், இந்த செக்ஸ் வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் வந்து செக்ஸுக்கு ரொம்ப அடிக்டடாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. ஆக்சுவலி செக்ஸ் அவ்வளோ ஒன்றும் பெருசவுமே கிடையாது. ஆக்சுவலி செக்ஸ் வந்து ஒரு லைஃப், நம்மளோட லைஃப்க்கு ஒரு பார்ட்டு தான், தவிர அதை தான் இம்பார்ட்டண்ட்டாக இங்கே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் முக்கியமாக நடக்குது. ஆக்சுவலி இது வந்து ஏதோ ஒரு பான் பார்த்துட்டே இருக்கும்போது அடிக்ஷன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பான் பார்த்து அடிக்ஷன் ஆகிட்டா அது வந்து பண்ணணும் அப்படின்ற ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு தாட் இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணுறது, தப்பாக பண்ணுறது எல்லாமே அந்த இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. செக்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு வேஸ்ட், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது அந்த விஷயத்துக்கு. ஸோ நம்ம வந்து அந்த பான் அடிக்ஷனை ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து ஸ்டாப் ஆக போகிறதே கிடையாது. நம்மளோட லைஃப்பில் அந்த செக்ஸ் அடிக்ஷன், அந்த பண்ணணும்னு நினைக்கிறத வந்து நம்மளோட மைண்ட்லேருந்து நம்ம தூக்குற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆக போகிறதே கிடையாது. ப்ளஸ் இன்னொரு கொஸ்டின் என்கிட்ட இருக்குது, எதுக்காக நம்ம வந்து பொண்ணுங்களை தப்பாக பார்க்குறோம்? ஆக்சுவலி வந்து எதுக்காக பார்க்குறோம்? அதை மென்னா நம்ம வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதே தாண்டா அவங்ககிட்டயும் இருக்குது. நம்ம எதுக்கிட்ட அவங்கள தப்பாக பார்க்கணும்? இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். அவங்கள வந்து ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கறது, அதெல்லாம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்காம இருப்போம். ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை தப்பாக நினைக்காம இருப்போம். இதை வந்து நீங்கள் எல்லாருமே பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆக்சுவலி நம்ம வந்து நீங்கள் ஒரு மென்னாக பார்த்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன். இது வந்து நம்மளோட ஜென்ரேஷன், நம்மளோட அந்த பான் அடிக்ஷன் அதெல்லாம் தான் வந்து காரணம். நம்ம வந்து ஒரு உமனை வந்து தப்பாக பார்க்குறதே வந்து இந்த மாதிரி பான்னால தான். ஸோ நம்ம வந்து இதை எப்போ ஸ்டாப் பண்ண போகிறோம்? ஒரு ஃபீமேலை வந்து அவங்களும் நம்மளும் ஈக்குவல் நம்ம வந்து பார்க்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதே தான் அவங்கக்கிட்ட இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வந்து தப்பாக பார்க்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மைண்ட் ஷிஃப்ட்டை நம்ம தான் வந்து பண்ணணும். ஸோ எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்ன தோணுச்சு, இப்போ வந்து எதுக்காக இதெல்லாம்
ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் நடக்கும்போது நிறைய பேர் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து ஓகே என்னடா இது அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோம் இது வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இப்போ வரப்போகிற ஃபியூச்சர் ஜென்ரேஷனுமே வந்து ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது. ஒரு ஸ்கூல் பசங்கிட்ட ஃபோன் இருக்குது, காலேஜ் பசங்கிட்ட ஃபோன் இருக்குது, அதில் வந்து ஈஸி ஆக்சஸ் இந்த பான்னால் தான் நிறைய பசங்க வந்து கெட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேங்க, ஒரு 18+ பேஜ் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அது கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் கேவலமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த பசங்க எல்லாருமே வந்து அதுக்கு ரொம்பவே அடிக்டடாக இருக்காங்க. இதை மாதிரி பண்ணுறது தான் வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது தப்பாக பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கே தெரியாமல் வந்து அது தப்பாக நடந்துருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இப்போதுலேருந்தே நமக்கு தெரிஞ்ச ஜென்ரேஷன் நம்மளே வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஒரு உமன் இஸ் நாட் அ ஆப்ஜெக்ட், அவங்களும் நம்மள மாதிரி தான், உனக்கு என்ன இருக்கோ அது அவங்ககிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள நார்மலைஸ் பண்ணுறதை நம்ம இப்போதுலேருந்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுனா, எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன், இது வந்து நிறைய பேர் சொல்கிறது தான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்ம போனோம்னா ஃபைன் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மெண்ட் அங்கே ஸ்ட்ராங்கராக இருக்கிறனால இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டியுமே நிறைய பேர் போகிறாங்க. பட் இதே தான் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை தப்பாக ஏதாச்சும் பண்ணிட்டான், அது வந்து ரேப்பாக இருந்துச்சு, இல்லை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான், இல்லை அசால்ட் பண்ணுறான், இல்லை வந்து ஏதோ தப்பாக ட்ரை பண்ணுறான்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பனிஷ்மெண்ட் வச்சோன்னா கண்டிப்பாக இதை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ யோசிப்பாரு, ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான்னா அந்த கொஞ்ச நாள்லயே அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்து நாம அதோட உயிரோட இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு அவனுக்கு வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல எவனுமே இதை ட்ரை பண்ண மாட்டான். கண்டிப்பா இந்த மாதிரி நம்மளோட பனிஷ்மெண்ட் ரொம்ப 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 லீனியண்டா இருக்கு, ஒன்றும் பெருசா இம்பாக்டே கிடையாது. நம்மளோட சொசைட்டில நம்ம வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அவனாச்சும் ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனை அந்த டயத்துல அந்த இடத்துலயே அவனையும் வந்து சாவடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட பனிஷ்மெண்ட் வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகுதோ கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவனுமே வந்து அதுக்கப்புறம் பண்ண மாட்டான். இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை பார்த்து பயந்துட்டானா அதுக்கப்புறம் அவன் வந்து இது நடந்துச்சுன்னா அவனுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் வரும்னு சொல்லி அப்போதான் அவன் பண்ணாமல் இருப்பான். ஸோ இதை நிறைய பேர் அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் பார்க்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, இது எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், கவர்மெண்ட் வந்து இதை எப்படி வந்து முடிவு பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து குறையும்னு என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ எப்போ பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகுதோ அன்றைக்கி கண்டிப்பாக இந்த விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதை வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பேச ஆரம்பிக்கும் போது தான் கவர்மெண்ட்டை போகும். நிறைய பேர் பேசுகிறாங்க தான், பட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெண்ணை விட ஆணை பலமாக படித்ததுக்கு காரணமே நாம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான், பலவந்தப்படுத்துறதுக்கு இல்லை. கடுமையான சட்டங்கள் இருந்தா மட்டுமே தான் இங்க மனுஷனா இருப்பான். 110 கோடியில 1% தான் இப்ப கிரிமினலா இருக்கான். அந்த 1% தொடச்சி எறிங்க, சிறைச்சாலைகளை இடுங்க, மீதி இருக்கிற 99% காப்பாத்திடலாம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன் திங் மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நாட் எவ்ரி மேன், நீங்கள் நினைக்கலாம் வந்து நம்ம எல்லாருமே வந்து தெரியும், பட் ஆனாலும் நான் ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன், எவ்ரி மேன் இப்படி கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு அவ்வளோ பசங்க இருக்காங்க, அவ்வளோ பேர் உங்களை கேர் பண்ணுவாங்க, அவ்வளோ பேர் நீங்கள் வந்து சேஃபாக போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது எல்லாருக்குமே வந்து இருக்காங்க. ஒரு பொண்ணுன்னா உங்களுக்கு ஒரு 10 பேராச்சும் மினிமம் இருப்பாங்க, நீங்கள் வந்து பத்திரமா இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு. ஸோ அதாவது எல்லா பசங்களும் இப்படி கிடையாது, எல்லாருமே இப்படி கிடையாது. நாட் எவ்ரி மேன்ன்றதை மட்டும் நான் வந்து சொல்லிவிட்டு இதோட ஆக்சுவலி எனக்கு இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு தெரியல. நான் மேபி தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. நான் வந்து மேபி உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். பை.